ஆன்மீக அன்பர்களே, நாம் இந்த அற்புதமான ஆனந்த ஆரம்பத்தில் நாள்தோறும் நல்ல நல்ல விஷயங்களை பெரிய புராணம், இராமாயணம், திருக்கோயில் வழிபாடு, ஏன் எதற்கு எப்படி மகான்கள் என்று பல செய்திகளை பார்த்து வருகின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் பாரதத்தினுடைய பண்பாட்டு இலக்கியம் என்று சொல்லப்பட்ட 2 இதிகாசங்கள், அதில் ஒன்று இராமாயணம், மற்றொன்று பாரதம். பாரதத்தின் பண்பாடு பேசப்பட்ட இதிகாசம் 2, ஒன்று இராமாயணம், மற்றொன்று பாரதம். இந்த பாரதம் என்பது வேத வியாசர் இயற்றியது. உங்களுக்கு தெரியும், இந்த மண்ணுலகில் 64வது நாயன்மாராக இருந்து எல்லா இடங்களிலும் இறை நெறியை பரப்பிய வாரியார் சுவாமிகள் எழுதுகின்றார்கள், உலகத்தில் முழுவதும் அட்டை முதல் அட்டை வரை அறம் பேசிய காப்பியம் மகாபாரதம். இன்னும் சொல்லப்போனால் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்கின்ற வேதத்திற்கு அடுத்து 5வது வேதம் வேத வியாசர் இயற்றிய இந்த பாரதம். பாரதம் படிப்போரும் பாரதம் கேட்போரும் வெற்றியை வாழ்க்கையில் பெறுவதோடு மட்டுமல்லாமல் அறமும் ஜெயமும் உண்டாகும் என்று மகாபாரத விளக்க உரையில் வாரியார் சாமியார் பதிவு செய்கின்றார். அர்ஜுனன் பற்றி, தர்மன் பற்றி, சகுனி பற்றி, குந்தி பற்றி, விதுர நீதி பற்றி, கர்ணன் பற்றி, கண்ணன் பற்றி படிக்கின்ற போது நாம் மன எழுச்சி பெறுவதோடு போர்க்கள காட்சிகளும் 18 நாட்கள் நடந்த யுத்தம் பற்றியும் கண்ணனுடைய உபதேசம் பற்றியும் படித்தால்தான் இந்த பாரத பூமியினுடைய சிறப்பும் செழிப்பும் நாம் உணர முடியும் என்று சொல்லி முதலில் அவர் இப்படி தொடங்குகின்றார். பாரதம் படிப்போரும் பாரத கதை கேட்போதும் முதலில் இந்த பாரதம் யாரால், எதற்கு, எப்படி படைக்கப்பட்டது என்பதை உணர வேண்டும் அடுத்த தலைமுறை. அறிவுஜீவி, அவர் எழுதுகிற வாசகத்தை அப்படியே சொல்கிறேன், அறிவுஜீவி, அறிவு களஞ்சியம் என்று இந்த மண்ணுலகில் கொண்டாடப்பட்ட வேத வியாசர் அற்புதமாக கடும் தவம் புரிந்து அவர் கண்முன்னே தோன்றிய பிரம்மனிடத்தில் ஒரு வரம் கேட்கின்றார். இந்த மண்ணுலகம் நன்றாக இருப்பதற்கு, இந்த பூவுலகம் பூத்து குலுங்குவதற்கு, மக்கள் மனநிறைவோடு வாழ்வதற்கு செம்மாந்து விளங்க ஒரு நூல் படைக்கின்றேன், அந்த நூல் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு எனக்கு அருளாசி தாருங்கள் என்றவுடன் தந்தேன் என்று பிரம்மா விடை கொடுக்கின்றார். இப்படித்தான் அந்த பாரத கதை தொடங்குகின்றது. பாரதத்தின் சிறப்பை, பாரதத்தின் பாத்திர படைப்பை வருங்காலங்களில் நாம் பார்ப்போம். ஆனால் இந்த பாரதம் உருவான கரு அச்சு எது என்பதை அடுத்த சில நிமிடங்கள் பார்ப்போம். இந்த பாரதத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்தவர் வேத வியாசர், அதற்கு அனுமதி அளித்தவர் படைப்பு கடவுள் பிரம்மா. ஆனால் இந்த பிரம்மாவிடத்தில் வியாசர் சொன்னதன் நோக்கம் என்ன? இந்த மண் மகிழுற, இந்த பூமி பூத்து குடுங்க படைக்கின்றேன் என்றாரே, சரி என்று மறைந்து விட்டார் அற்புதமான பிரம்மா அனுமதி கொடுத்து. ஆனால் வியாசருக்கு ஒரு ஐயம், நாமே எழுதினால், நாமே சொல்லிக்கொண்டு எழுதினால் அதில் தங்கு தடை வருமே என்று ஏதேனும் ஒரு ஆலோசனை பெற வேண்டும் என்று நாரதரிடத்தில் போய் தன்னுடைய எண்ணக்குமரலை கொட்டுகின்றார். நாரதர் சொன்னார், எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி என்று வெற்றி முரசு கொட்டுவதற்கு ஒருவன்தான், அவன் இன்றி ஓரணுவும் அசையாத கணநாதன் பாதத்தை சிக்கன பற்று. கணநாதன்னா யாரு? எம்பெருமானுடைய மூத்த மகன் விநாயகர். விநாயகர்கிட்ட போய் இந்த வேத வியாசர் அப்ளிகேஷன் போடுறார். அதில் என்ன சொல்கிறாரு? இந்த மண் நன்றாக இருக்க, இந்த பூவுலகம் பூத்து குடுங்க. இந்த வார்த்தையை கேட்டவுடன் கணநாதன் சொன்னாராம், நானே உங்களுக்கு பாதுகாவலராக வந்து, உதவியாளராக வந்து, நீங்கள் சொல்ல சொல்ல பாரதம் படைக்கிறேன்னாராம். அப்போ வியாசர் குறும்போடு சொன்னாராம், விநாயக பெருமானே, நீ ரொம்ப ஆடி அசைஞ்சு வருவ, நான் சொல்கிற வேகத்துக்கு உங்களால் எழுத முடியுமா? அப்போ விநாயகர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம், நான் எழுதுகிற வேகத்துக்கு நீங்கள் சொல்லுங்க. உடனே வியாசர் கேட்டாராம், பொருளுணர்ந்து எழுத வேண்டும் என்றாராம். உடனே விநாயகர், நீங்கள் பொருள்பட சொல்ல வேண்டும். இப்படி எதிரும் புதிருமாக வார்த்தை வளர்ந்தபோது வியாசர் இந்த மண் மகிழ்ச்சிப்படுத்த
மகாபாரதத்தை மடை திறந்த வெள்ளமாகச் சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது எழுத்தாணி கொண்டு எழுதுவதுதான் மரபு. ஆனால் அதில் நுனிமுறிந்து அங்கு தங்கு தடை வந்தால் என்ன செய்வது என்று முறியா தன் தந்தத்தை உடைத்து அதையே எழுத்தாணியாக்கி பாரதம் படைத்தார் விநாயகர். தன் தந்தத்தை உடைத்து எழுத்தாணி கொண்டு பாரதம் படைத்தார் விநாயகர். பாரதம் படைக்கப்பட்டதன் நோக்கமென்ன? இந்த மண் மகிழ்ச்சியுற, இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் செம்மாந்து நடக்க, நேர்கோட்டில் செல்ல தன் தந்தம் உடைத்தார், பாரதம் படைத்தார். இப்போது நாம் என்ன நினைக்க வேண்டும்? இந்த மண் உலகம் நன்றாக இருப்பதற்கு தன் அழகை துறந்து பிரம்மாவின் கட்டளையை ஏற்ற வேதவியாசருக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக, விநாயகர் துணை என்று போட்டு எழுதக்கூடிய விநாயகரே துணையாக இருந்தார் என்றால், நாமெல்லாம் இந்த மண் பயனுற, இந்த பூமி பூத்து குலுங்க செய்ய வேண்டியதன் நோக்கம் வியாசர் படைத்த பாரதத்தை, விநாயகர் எழுதிய பாரதத்தை படித்து அது விதுர நீதியோ அல்லது கிருஷ்ணன் தூதுவோ அல்லது குந்தியின் பெருமையோ அர்ஜுனனின் அறமோ தர்மனின் சிந்தனையோ நாம் படிப்பதோடு பின்பற்றினால் நாள் முழுவதும் ஆனந்தம். இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோ பாரதம் படைத்ததன் நோக்கம். இனி பாத்திரங்களை வருநாளில் பார்ப்போம். நன்றி.